Shall we receive Dr. Howard in our midst? He will come forward and deliver the message. இன்றைக்கு டாக்டர் ஹவார்ட் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. Hallelujah. Hallelujah. It is an honor to be here this morning. இன்றைக்கு காலையிலே இங்கு இருக்கிறது எனக்கு மிகுந்த கனமுள்ளதாக இருக்கிறது. I am thankful to Pastor Mohan for inviting me. பாஸ்டர் மோகன் என்னை இங்கு வரவேற்றதற்காக நான் நன்றி சொல்கிறேன். To visit your great church. இந்த மகா திருச்சபையை சந்திக்கும்படியாக அவர் எனக்கு கொடுத்த வரவேற்பிற்காக. It's a great honor. இது ஒரு பெரிய கனமாக நான் அதை கருதுகிறேன். I love to interact with pastors who are so much older and experienced than myself. என்னை காட்டிலும் வயது முதிர்ந்த ஊழியக்காரர்களோடு கூட ஈடுபட வேண்டும் என்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. Pastor can be my father because he's 20 years older than me. பாஸ்டர் மோகன் அவர்கள் என்னை காட்டிலும் 20 ஆண்டுகள் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். So it's a great blessing and honor for me to be here. Thank you, Pastor Mohan, for Pastor Mohan அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிறது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This morning I want to preach about the perfect will of God. இன்றைக்கு காலையிலே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்கிறதை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். And I want you to turn with me to Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வேதத்தை திருப்பும்படியாக அன்பாக கேட்கிறேன். Verse 17. 17ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It says, "Wherefore be ye not unwise, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், but understand what is the will of the Lord." கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Amen. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். It says, "Do not be unwise, மதியற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம், but understand what the will of the Lord is." கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Do not be unwise, புத்தி இல்லாத ஞானம் இல்லாமல் இருக்க வேண்டாம், but understand what the will of the Lord is. தேவனுடைய சித்தம் இன்னதென்று விளங்கிக் கொள்ளுங்கள். I wrote a book called How You Can Be in the Perfect Will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருப்பது எப்படி என்கிறதான ஒரு புத்தகத்தை நான் எழுதி இருக்கிறேன். In Romans chapter 12, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் you will see a very important scripture. மிக முக்கியமான வேத வாக்கியம் ஒன்றை நாம் அங்கே பார்க்கிறோம். It says, விதமாக சொல்லுகிறது, "Do not be conformed to the world." இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்க வேண்டாம். Do not be like the world, how the world is. இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம், But be transformed நீங்கள் மறுரூபமாகுங்கள். by the renewing of your mind, உங்களுடைய சிந்தையை நீங்கள் புதிதாக்குகிறதுனால மறுரூபமாகுங்கள், so that you can prove what is that good and perfect and acceptable will of God. தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று சொல்லி நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நிலையில் அதை செய்யுங்கள். You see, God has a will. தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. God has a wish. தேவனுக்கு ஒரு விருப்பமும் இருக்கிறது. God has an intention. தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் இருக்கின்றன. For you உங்களுக்காக and for me. எனக்காக. He has something in his mind. அவருடைய சிந்தனையிலே அவர் வைத்திருக்கிறார். When he makes you, அவர் உங்களை இந்த உலகத்தில் அனுப்பின பொழுது, when you are born into this world, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த பொழுது God has a plan. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. God has an intention தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. that he intended to accomplish. அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் with your life. உங்களுடைய வாழ்க்கையின் நாட்களிலே தானே. Because you are God's creation. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறீர்கள். You didn't yourself. நீங்கள் உங்களை சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. You did not make yourself. நீங்கள் உங்களை உண்டாக்கிக் கொள்ளவில்லை. You did not choose to be
from India. இந்தியாவிலே இருக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. When you were born, you found yourself in India. ஏனென்றால் உங்களுடைய தகப்பன்மார் இங்கே இருந்ததினாலே நீங்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கிறீர்கள். And God has given you some years on this earth. இந்த பூமியிலே சில வருஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And he's saying in his word, do not be unwise. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே ஞானம் இல்லாமல் இருந்து விட வேண்டாம். You must understand what the will of God for you is. தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே இன்னது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Because when you are not in the will of God, you will not experience his full blessings. நீங்கள் தேவனுடைய சித்தத்திலே இல்லாவிட்டால் தேவனுடைய பரிபூர்ணமான முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். It must be your greatest desire to be in the perfect will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே இருக்குங்கிறது தான் உங்களுடைய வாஞ்சையாக ஆசையாக இருக்க வேண்டும். There is the reason why many people are not in the perfect will of God is because the perfect will of God and the imperfect will of God are very close, but they are not the same thing. நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே அநேகர் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் அதற்கு எதிர்மாறானதும் பக்கத்திலேயே இருக்கின்றன. The Bible says that there were 10 grinding at the mill. One was taken and one was left behind. இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் விடப்பட்டான், ஒருவன் சேர்த்துக்கொள்ளப்பட்டான். In Matthew chapter 24 verse 41, the Bible says two women, they will all look the same, but when Jesus came, one was taken and one stayed behind. 24ஆம் அதிகார மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். இரண்டு பெண்மணிகள் ஒரே மாதிரி தான் இருந்தார்கள். ரெண்டு பேர்ல ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டாள், ஒருத்தி கைவிடப்பட்டாள். Both of them looked like they were doing the right thing. அவர்கள் சரியான காரியத்தை தான் ரெண்டு பேரும் செய்து கொண்டிருந்தார்கள். But there was a difference. ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது. So be careful. எனவே கவனமாயிருங்கள். Do not be unwise. ஞானம் இல்லாமல் புத்தி இல்லாமல் இருக்க வேண்டாம். If you are unwise, நீங்கள் புத்தி இல்லாமல் இருந்தால் you will be left behind. நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள். The Bible also tells us that there was a prodigal son. A certain had two sons. ஒரு மனிதனுக்கு இரண்டு பிள்ளைகள் மகன்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். An elder son and a prodigal son. மூத்த குமாரன், இரண்டாவது கெட்ட குமாரன். All these two were in the same house. அந்த ரெண்டு பேருமே ஒரே வீட்டிலே தான் இருந்தார்கள். But one was wise and one was foolish. ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தான், இன்னொருவன் முட்டாள்தனம் உள்ளவனாக இருந்தான். You may all be in New Life Assemblies of God Church. நீங்கள் எல்லாரும் புதுவாழ்வு திருச்சபை இருக்கலாம். But some of you may be in the perfect will of God and some of you are not really pleasing God. ஒரு சிலர் நீங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே இருக்கலாம், மற்றவர்கள் தேவனை பிரியப்படுத்தாத நிலைமையில் That இருப்பீர்கள். is why the Bible says, do not be unwise, but understand what is the will of the Lord for you. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் உங்களுக்கு இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். The Bible says in Matthew chapter 5 verse 13, you are the salt of the earth, but if the salt has lost its savor, wherewith shall it be salted? It is therefore good for nothing but to be cast out and trodden under foot of men. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. One day my wife cooked stew for me. ஒரு நாளிலே என்னுடைய மனைவி எனக்கு ஒரு நல்ல குழம்பு வைத்திருந்தார்கள். And when I ate the food, I said, this food is not as nice as she usually cooks. எப்பொழுதுமே அவர்கள் செய்கிறது போல இன்றைக்கு செய்த அந்த உணவு இல்லை. Then she cooked it again. And it was not nice. அவர்கள் மறுபடியும் செய்தார்கள், அது நன்றாக இல்லை. So when I complained, நான் அவர்களிடத்தில் விதமாக சொன்ன பொழுது, checked the salt that she was using. அவர்கள் பயன்படுத்தின உப்பை அவர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். And she found out that the salt was not salty. அவர்கள் கண்டுபிடித்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த உப்பு சாரமில்லாத உப்பாக இருந்தது. Hey. And
we found out that the salt was not like how we know salt to be. எவ்விதமாக உப்பு இருக்க வேண்டுமோ அந்த நிலைமையில அந்த உப்பு இல்லை என்கிறதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். But it looked like ordinary salt. அது பார்க்கிறதுக்கு எப்போதும் போல இருக்கிற உப்பை போல தான் அது இருந்தது. But it was not salty. ஆனால் அது சாரமற்று போயிருந்தது. When you go through the church today, இன்றைக்கு நீங்கள் திருச்சபைகளுக்கு கடந்து செல்லும் பொழுது everybody looks the same. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். But some of you are salt which has lost its saltiness. ஆனால் ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில சாரமற்று போனவர்களாக இருக்கிறீர்கள். The salt is supposed to make people thirsty for God. தேவனை நீங்கள் ருசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் நாம் சாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Salt is supposed to make people thirsty for God. இந்த சாரம் தேவனுக்கு நாம் ருசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். But many of us, we do not make people want to know God by our lives. ஆனால் அநேகர் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக மற்றவர்களுக்கு தேவனை காண்பிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். Today many churches and pastors are making people thirsty for money. They have lost the salt. தேவனுக்கு பிரியமானவர்களாக இல்லாமல் பணத்திற்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபைகளும் போதகர்களும் இப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But it looks the same. ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். Salt which is salty and salt which is not salty looks like salt. சாரமுள்ள உப்பும் சாரமில்லாத உப்பும் உப்பை போல தான் காணப்படுகின்றன. The Bible says there were 5 virgins, 10 virgins, 5 were wise, all looked the same. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் 10 கன்னிகைகளை பார்க்கிறோம். 5 பேர் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் காணப்பட்டார்கள். Today when I look through this church, இந்த திருச்சபையை நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது everybody looks the same. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாம் காணப்படுகிறோம். Everybody looks okay. எல்லாரும் நன்றாக இருக்கிறது போல தான் தெரிகிறது. But the Bible says 5 were wise and 5 were foolish. ஆனா வேதம் சொல்லுகிறது 5 பேர் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். Ask you a question today. இன்றைக்கு காலையில நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Are you wise or are you foolish? நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் புத்தியினராக இருக்கிறீர்களா? The Bible says that when the trumpet sound and the bridegroom came, 5 of them had no oil. அங்கே எக்காளம் ஊதின பொழுது மனுஷகுமாரன் அங்கே வந்த பொழுது 5 பேர் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். They had no Holy Spirit. அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. They were empty. அவர்கள் இருந்தார்கள். One day in Chennai, ஒரு நாளிலே சென்னை பட்டணத்திலே Jesus Christ is going to come through the clouds. இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். He's going to come through the clouds, I tell you. நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். And those who are ready for him, அவருக்காக ஆயத்தமாய் those இருக்கிறவர்கள், who are waiting for him will be caught up in the clouds. அவர் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். But today, ஆனால் இன்றைக்கு it சொல்லுங்க, is not easy to see those who will be left and those who will be taken. இன்றைக்கு யார் கைவிடப்படுவார்கள் யார் எடுவார்கள் என்கிற வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. Look around you carefully. உங்களை சுற்றிலும் கவனமாக பாருங்கள். Make sure you are in the perfect will of God. நீங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறீர்களா? Mary and Martha, மரியாளும் மார்த்தாளும் they were sisters. அவர்கள் சகோதரிகள் தான். They were together with Jesus. இயேசுவோடு கூட ஒன்றாக இருந்தவர்கள். They were in the same house. ஒரே வீட்டில் இருந்தவர்கள். They were together. அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். They looked the same. ஒரே மாதிரி It காணப்பட்டார்கள். seemed they were all equal. எல்லாம் சமமாக But காணப்பட்டது. suddenly Jesus said, ஆனால் இயேசு திடீரென்று சொன்னார், Martha, Martha, you are troubling yourself with useless things. மார்த்தா மார்த்தா பயனில்லாத காரியங்களினாலே நீ உன்னையே வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். But Mary has chosen the good thing and it will never be taken from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னார். Hallelujah. ஹalleluya ஹalleluya. Today I want you to choose the good thing. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், நல்ல காரியத்தை நீங்கள் கொள்ளுங்கள். Do not comfort yourself because you look like everybody. எல்லாரும் போல இருக்கிறதுனால உங்களை நீங்களே ஆதரித்துக் கொள்ள வேண்டாம். The perfect will of God and the imperfect will of God, they look the same. தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் தேவனுடைய பரிபூர்ணமில்லாத சித்தமும் ஒன்றாகத்தான் காணப்படும். Hallelujah. ஹalleluya. Now, இப்பொழுது very important for you to know also that the will of God is
Serious. தேவனுடைய சித்தம் என்கிறது வினோதமான ஒரு காரியம் என்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Amen. ஆமென். Ephesians chapter 1, and I want everybody to turn your Bible to verse எல்லாரும் 9. உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். Having made known unto us the mystery of his will, அவருடைய according to his good pleasure, which he has purposed himself. அவர் தன்னுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நமக்கென்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். Amen. ஆமென். Everybody say the mystery of his will. எல்லாரும் சொல்லுங்க அவருடைய சித்தத்தின் ரகசியம். எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய சித்தத்தின் ரகசியம். The mystery. ரகசியம். The mystery. ரகசியம். The mystery. ரகசியம். The mystery ரகசியம் of his will. அவருடைய சித்தத்தின் ரகசியம். God's will is mysterious. தேவனுடைய சித்தம் என்கிறது ரகசியமான ஒரு காரியம். What is a mystery? அந்த ரகசியம் என்ன? What is a mystery? அந்த ரகசியம் என்ன? A mystery is something that is not easy to see. நாம் காணக்கூடாத அளவிற்கு அது ரகசியமாக இருக்கிறது. And it's not easy to understand. சரியாக விளங்கிக் கொள்ளுகிறதற்கு அது கடினமாக இருக்கிறது. This is why God has given you a pastor. எனவேதான் உங்களுக்கு ஒரு நல்ல போதகரை அவர் கொடுத்திருக்கிறார் தேவன். This is why you are hearing the preaching of the word of God. எனவேதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. Because the will of God is mysterious. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்கிறது ரகசியமான ஒன்றாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. I want to show you some mysteries of the will of God. தேவனுடைய சித்தத்தின் சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். The first mystery முதலாவது ரகசியம் is that when you forsake earthly money and earthly security, God will give you even more security. கவனிங்கள், இந்த உலகத்தினுடைய பணத்தினுடைய காரியங்களையும் சௌகரியங்களுடைய காரியங்களையும் நீங்கள் விட்டுவிடும் பொழுது தேவன் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். It's mysterious. அது ரகசியமான ஒரு காரியம். People who leave the security of this life can rather gain security through God. இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. ஹல்லேலூயா. In the Bible, Abraham was a good example. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறார். God told him, ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், leave your house. உன் வீட்டை விட்டு விடு. Leave your father's house. உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு விடு. Go this way. இந்த வழியாக நீ போ. I will show you the way. நான் உனக்கு வழி காட்டுவேன். God told him, go this way. நான் உனக்கு இந்த வழியில நீ போ. Where? எங்க? Where? எங்க? And God said, go. போ. Leave your house. வீட்டை விட்டு விடு. Leave your country. உன் தேசத்தை விட்டு விடு. Just follow me. என்னை மட்டும் பின்பற்றி வா. I will give you a name. ஒரு பெயரை நான் I கொடுப்பேன். will give you a name. உனக்கு ஒரு பெயரை நான் I will கொடுப்பேன். bless you. நான் உன்னை I will ஆசீர்வதிப்பேன். prosper you. உன்னை செழிப்பாக்குவேன். Your children will fill the whole earth. உன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமி முழுவதும் நிரப்புவார்கள். Wow. எவ்வளவு பெரிய காரியம். This is the opposite. இது எதிர்மறையான காரியம். When you rather leave your country, உங்களுடைய சொந்த தேசத்தை and விட்டு you விட்டு rather leave your house, and you leave everything, நீங்க எல்லாவற்றையும் விட்டு விடுகிறீர்கள், then rather you gain a great name and you prosper. அதனால தேவன் ஒரு பெரிய பெயரை கொடுத்து உங்களை செழிப்பாக்குகிறார். Today many people are called Abraham. இன்றைக்கு अनेகர் ஆபிரகாம் என்கிற பெயரில் இருக்கிறார்கள். Do you have any Abraham in this church? இந்த சபையில ஆபிரகாம் என்கிறவர்கள் இருக்கிறீர்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. ஆபிரகாம் பேர் உள்ளவர்கள் கை உயர்த்தி Others காட்டுங்க. of Abrahams here. அங்கே ஆபிரகாம் என்கிறவர்கள் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Look at one Abraham and more Abraham. ஆபிரகாம் பேர் இருக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். I know so many Abrahams. எனக்கு தெரியும் अनेக ஆபிரகாம் இருக்கிறார்கள். Today his name இன்றைக்கு அவர் is remembered. இன்றைக்கு அவருடைய பெயர் More than 6,000 years ago. 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக. But there were some people, the Bible says, they wanted to build a tower of Babel for themselves. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாபேல் என்கிறதான கோபுரத்தை தங்களுக்காக அவர்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். They said, let us make ourselves a name.
நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவோமாக என்று சொன்னார்கள். Let us build and go to God ourselves. நமக்காக ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம் என்று சொன்னார்கள். And today, இன்றைக்கு nobody can remember any names. அவர்களுடைய பெயரை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இல்லை. They became nothing. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். But the one who left everything, ஆனால் இந்த மனிதன் எல்லாவற்றையும் விட்டு விட்டார். he got everything. எல்லாவற்றையும் விட்டு விட்டார். This is the mystery of the will of God. இதுதான் தேவனுடைய சித்தத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது. By living and obeying God, you will mysteriously get everything that you think you have lost. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ரகசியமான நிலைமையிலே எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள. This is why the Bible is saying, do not be unwise, but understand what is the will of God. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவர்களைப் போல புத்தியற்றவர்களைப் போல இல்லாமல் ஞானமுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். When God called me to be a pastor, தேவன் என்னை பாஸ்டராக இருக்கும்படியாக அழைத்த பொழுது I had just become a medical doctor. அப்பொழுது நான் மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவ டாக்டராக இருக்க வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. And I had a bright future. எனக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருந்தது. I knew I was going to be rich. நான் பணக்காரனாக மாறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். And prosperous. ஏன் நல்ல செழிப்புள்ளவனாக மாறப் போகிறேன். With a lot of cash. நிறைய பணம் கிடைக்கும். I was going to be a surgeon. நிறைய நான் ஒரு அறுவை சிகிச்சை சர்ஜனாக மாறப் போகிறேன். Then God said, leave it. ஆனால் தேவன் சொன்னார், அதை விட்டுவிடு. Leave it. அதை விட்டுவிடு. And be a pastor. நீ ஒரு போதகனாக பாஸ்டராக இருக்க வேண்டும். Preacher. பிரீச்சராக இருக்க வேண்டும். ஆமென். I was afraid. நான் பயப்பட்டேன். But God said you must do it. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கண்டிப்பாக அதை செய்ய It வேண்டும். is my will for you. இதுதான் என்னுடைய சித்தம் உனக்காக என்று சொன்னார். I remember when I decided. நான் அதை தீர்மானித்த பொழுது இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்திக் I கொள்கிறேன். knew one thing would be that I will never travel again out of Ghana. நான் அதை தீர்மானம் செய்து தீர்மானம் செய்த பொழுது நான் இப்படி நினைத்தேன், Because- கானாவை விட்டு ஒரு நாளும் வெளியிலே போக மாட்டேன் என்று நான் நினைத்தேன். I knew I would never travel be a very poor man. ஏனென்றால் நான் மிக ஏழையாக மாறி அந்த நாட்டிலே தான் இருப்பேன் என்று நான் நினைத்தேன். And I can never buy a ticket to go anywhere. ஏன் வெளிநாடுகளுக்கு போகிறதற்கு டிக்கெட் என்னால வாங்க முடியாது என்று நான் நினைத்தேன். But today, ஆனால் இன்று I am preaching in India. இந்தியாவிலே நான் பிரசங்கம் Is பண்ணி it not கொண்டிருக்கிறேன். கரங்களை amazing? தட்டி ஆண்டவரை Isn't that மையப்படுத்துவோமாக. amazing? A few weeks ago, I was preaching in Lebanon. லெபனான்ல சில வாரங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். A few weeks ago, I was preaching in Zimbabwe. ஜிம்பாப்வேலுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். A few weeks ago, I was preaching in Madagascar. மடகாஸ்கர்ல நான் சில நாட்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். A few weeks ago, I was preaching in South Africa. சவுத் ஆப்பிரிக்காவிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறேன். So many people have invited me, I cannot go. அநேகர் என்னை கூப்பிடுகிறார்கள், பல இடங்களுக்கு என்னால போக முடிகிறது இல்ல. And I am amazed that what I thought I was losing mysteriously, that is what God has given back to me. நான் என்ன காரியத்தை இழந்து விட்டேனோ என்று நான் நினைத்ததை தேவன் நான் அறிய முடியாத நிலைமையில திரும்பவும் எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமாக. Hallelujah. Hallelujah. Don't be afraid of the will of God. தேவனுடைய சித்தத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. That is why Ephesians chapter 5 verse 17 says, do not be unwise, but understand what is the will of the Lord. எனவேதான் புத்தி இல்லாதவர்களைப் போல இல்லாதபடிக்கு ஞானமுள்ளவர்களாக தேவனுடைய சித்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Another mysterious thing about God is தேவனை that பற்றிய இன்னொரு ரகசியமான காரியம் என்னவென்றால், sometimes doing nothing can make you do a lot. சில காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது நிறைய காரியங்களை செய்யும்படியாக நம்மை மாற்றிவிடும். Sometimes God's instruction is for you to rest. சில நேரங்களிலே இளைப்பாறும்படியாக தேவன் நம்மை அனுமதிக்கிறார். God told David, do not build my temple. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், என்னுடைய நீ கட்ட வேண்டாம். And through that obedience, அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக he made his son build the greatest temple கரங்களை ever. தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். Hallelujah. ஹalleluya. By not building it, he built it. அதை அவன் தகப்பன் கட்டவில்லை, மகன் அதை கட்டினான். God's will is mysterious. தேவனுடைய சித்தமானது. Hallelujah. ஹalleluya. Another mysterious thing of the will of God தேவனுடைய சித்தத்தை பற்றிய இன்னொரு வினோதமான காரியம் என்னவென்று சொன்னால்,
is that when you preach to the people whom God has called you, you will end up preaching to everybody. யாருக்காக நீங்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணினவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். God sent his son Jesus to this world. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பிதா இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். 30 years 30 ஆண்டுகளுக்கு பிறகு God told Jesus, இயேசுவை பார்த்து தேவன் சொன்னார், you must give your life உன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும், and shed your blood. உன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும். Hey, ஆமென். why? ஏன் Why should Jesus die இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? on the cross? சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும்? He was such a good preacher. அவர் நல்ல பிரசங்கியாராக இருந்தார். Why didn't Jesus come to Morocco? ஏன் இயேசு கிறிஸ்து மொரோக்கோவுக்கு வரவில்லை? Why didn't Jesus come to India? ஏன் இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வரவில்லை? Preach. பிரசங்கம் Why பண்ணுவதற்காக didn't Jesus come to Africa? ஏன் இயேசு கிறிஸ்து ஆப்பிரிக்காவுக்கு வரவில்லை? But God told him, தேவன் அவருக்கு சொல்லி இருந்தார், it's enough. போதும், Enough preaching. போதும், பிரசங்கம் பண்ணது You போதும். must go to the cross சிலுவைக்கு நீங்கள் போக வேண்டும், and give your life, உன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும், give your blood உன்னுடைய இரத்தத்தை கொடுக்க வேண்டும், to wash away the sins of the whole world. இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் கழுவப்படுவதற்காக. It doesn't make sense. அது ஒண்ணு அர்த்தம் இல்லாதது போல It is காணப்படுது. mysterious அது வினோதமாய் இருக்கிறது. that Jesus gave up his. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது. Listen to me, young man. இந்த வாலிபனே நன்றா கவனி. Jesus said, இயேசு சொன்னார், no one takes my life from me. எனக்காக யாரும் தன்னுடைய ஜீவனை விட முடியாது. I give my life. என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? I give my life என்னுடைய ஜீவனை நான் for the கொடுக்கிறேன். whole world. உலகம் முழுவதுக்கும் And கொடுக்கிறேன். today, இன்றைக்கு 2000 years have gone by, 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. and the blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் is working. அது வேலை The செய்கிறது. blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் is இரத்தம் washing the sins of this world. இந்த உலகத்தின் பாவங்களை கழுவுகிறது. It's mysterious. இது வினோதமாய் It இருக்கிறது. is amazing. அற்புதமான ஒரு காரியம். Obeying God, தேவனுக்கு doing கீழ்ப்படிகிறது, his will. அவருடைய சித்தத்தை It செய்வது, is mysterious. அது வினோதமான ஒரு Maybe காரியம். you are here. அநேக இங்க இருக்கிற God அநேக has told you, தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், pay your tithes. உங்களுடைய தசம பாகங்களை கொடுங்கள். But you need money. You need personally, you need money, even though he said pay your tithes. உங்களுடைய தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பணம் தேவையாகத்தான் இருக்கிறது. What is the use of that? When you need money and God says pay 10%. ஆண்டவர் சொல்லுகிறார் 10% நீ ஆண்டவருக்கு கொண்டு வந்து காணிக்கையாக கொடு என்று அவர் சொல்லுகிறார். What is the use of it if you are a poor person? How do you take your money and give it to God when you, a poor person, you need money? What is the sense? எனக்கு நானே ஏழையா இருக்கும் பொழுது நான் எப்படி பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? But the Bible says do not be unwise. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானம் இல்லாம இருக்காதீங்க. Don't be unwise. ஞானம் இல்லாமல் இருக்க வேண்டாம். 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 Understand. விளங்கிக் கொள்ளுங்கள். Understand. விளங்கிக் கொள்ளுங்கள். Understand விளங்கிக் கொள்ளுங்கள். what the will of God is. தேவனுடைய சித்தம் இன்னது என்று விளங்கிக் When கொள்ளுங்கள். you do the will of God, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் it பொழுது is mysterious. அது வினோதமாய் A இருக்கிறது. greater blessing will come on your life. பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். Amen. ஆமென். Number 4, நான்காவது குறிப்பு, the mysterious will of God தேவனுடைய இந்த வினோதமான is சித்தம். that when you lose, you gain. நீங்கள் இழந்து விடும் பொழுது பெற்றுக்கொள்கிறீர்கள். Hey, Matthew chapter 16, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே verse 25. 25ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம். Jesus said, இயேசு சொன்னார், whosoever will save it will lose it, and whosoever will lose his life for my sake shall find it. தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். How can it be that when you lose, you gain? இது எப்படி இந்த நாட்களில் நடைபெற முடியும்? Everybody say it is a mystery. எல்லாரும் சொல்லுங்கள், இது வினோதமான ஒரு காரியம். சொல்லுங்க, Say it is a mystery. இது ஒரு ரகசியமான காரியம். Say it is a mystery. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இது ரகசியமான காரியம். It is a mystery. இது ஒரு ரகசியம். When you lose, இழக்கும் பொழுது you gain. நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். I thought நான் நினைத்தேன், I will never have a house to live in. குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடே இருக்கா நான் நினைச்சேன். I knew I will never have a house to stay in. ஒரு புதிய வீடு நான் குடியிருக்கிறதுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைத்தேன். I am amazed that
I have my own house. நான் ஆச்சரியப்படுகிறேன், தேவன் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். Because my church had only people. அப்பொழுது திருச்சபை 40 பேர் தான் இருந்தாங்க சபையில. And I knew that there was no hope for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையே இல்லாதது போல இருந்தது. I knew I would never have a car. எனக்கு வாழ்க்கையில காரே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். Hey! ஆமென். Hey! But through serving God, I have a car. ஆனால் தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு இப்போ ஒரு நல்ல கார் இருக்கிறது. The Bible says, whosoever shall lose his life shall gain it. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஜீவனை வாழ்க்கை இழந்து போகிறவன் அதை ஆதல்வான். It is a mystery. இது ஒரு ரகசியம். Everybody say, I am ready to follow the mystery of God's will. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின் ரகசியத்தை நான் பின்பற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின் ரகசியத்தை நான் பின்பற்றுவேன். Hallelujah. ஹalleluya. Another mystery is that the first will be last and the last will be first. இன்னொரு ரகசியம், முதலாவது இருக்கிறவர்கள் கடைசியிலே போய் விடுவார்கள், கடைசியிலே இருக்கிறவர்கள் முதலாவது வந்து விடுவார்கள். Amen. ஆமென். How last be first? எப்படி பின்னால இருக்கிறவர்கள் முன்னால வருவார்கள்? Jesus said, இயேசு சொன்னார், Matthew 19 verse 30, many that are first will be last and many that are last will be first. முந்தினோர் பிந்தினோராக இருப்பார்கள், பிந்தினோர் முந்தினோராக இருப்பார்கள். Today, many of you who are last on this earth, one day you will be first in heaven. ஒரு சிலர் இந்த உலகத்திலே இப்பொழுது கடைசியாக இருக்கிறவர்கள் பரலோகத்திலே முதலாவது போய் விடுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவாங்க. ஆமென். Do you know who the most important people in this country are? உங்களுக்கு இந்த மிக முக்கியமான மக்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know who are the most important people தெரியுமா? in this country? உங்களுக்கு தெரியுமா இந்த தேசத்திலே மிக முக்கியமானவர்கள் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? The most important people are pastors. முக்கியமானவர்கள் pastors தான். Pastors. Pastors. They're the most important people in this country. இந்த தேசத்திலே மிக முக்கியமானவர்கள் pastors தான். But today it does not look so. ஆனால் இன்றைக்கு அது அப்படி தெரியவில்லை. One day you will see. ஆனா ஒரு நாள் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். When you go to heaven, பரலோகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது you will see that the last have become the first. பிந்தினோர் முந்தினோராக அங்கே இருப்பார்கள். And the first have become the last. முன்னாலே இருக்கிறவர்கள் பிந்தினவர்களாக மாறி விடுவார்கள். Hallelujah. Hallelujah. Another important mystery இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம் is that when you do not seek for money, you can get money. பணத்தை நீங்கள் தேடாமல் இருக்கும் பொழுது பணம் உங்களுக்கு வந்து சேரும். By not looking for money, you can get money. நீங்க பணத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பணம் கிடைக்கத்தான் செய்யும். I am always telling Christians, stop making your life look for money. கிறிஸ்தவர்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டாம். Jesus Christ said, இயேசு கிறிஸ்து விதமாக Matthew chapter 6 verse 33. மத்தேயு எழுதின Matthew 6:33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். And righteousness. அவருடைய நீதியை தேடுங்கள். Righteousness. நீதியை தேடுங்கள். All these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. Hallelujah. Hallelujah. God did not say seek for money. ஆண்டவர் இவ்விதமாக சொல்லவில்லை, பணத்தை முதலாவது தேடுங்கன்னு He சொல்லல. did not say seek for houses. வீடுகளை முதலாவது தேடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. He did not say seek for cars. கார்கள் எல்லாம் வேண்டும் சொல்லி முதலாவது தேடுங்கள் சொல்லல. He says seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னார். In this church you to seek to build this church bigger and bigger than ever before. முன்னாலே இருந்ததை காட்டிலும் பெரிய ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும். You must seek the righteousness of God. தேவனுடைய நீதியை நாம் தேட வேண்டும். Even if you are a businessman, ஒரு வியாபாரிக்கு பிசினஸ்மேனுக்கு don't seek money. பணத்தை நீங்கள் தேட வேண்டாம். Seek God. தேவனை I தேடுங்கள். said seek God. நான் சொல்லுகிறேன், தேவனை தேடுங்கள். Seek righteousness. தேவனுடைய நீதியை தேடுங்கள். This is what God says. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். Seek the kingdom first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். Seek to honor your pastor. பாஸ்டருடைய காரியங்களை தேடுங்கள். Seek to build this church. இந்த திருச்சபையை கட்டுகிற காரியத்தை தேடுங்கள். Seek to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை நாடுங்கள். First. முதலாவது அதை செய்யுங்கள். And all these things. பிறகு எல்லா காரியங்களும் வந்து சேரும். All these things. எல்லா காரியங்களும் வந்து சேரும். Houses.
எல்லா cars, காரியங்களும் வந்து சேரும். money, all these things வீடு, கார் எல்லாம் வந்து சேரும். shall be added unto you in Amen. Jesus' name. இயேசுவினால் அவைகளுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. It's a mystery. இது ஒரு ரகசியம். Everybody say it is a mystery. எல்லாரும் சொல்லுங்க இது ஒரு ரகசியம். This is why people criticize pastors. எனவேதான் போதகர்களை மக்கள் குற்றப்படுத்துகிறார்கள். They say, why should a pastor be blessed? எதுக்கு போதகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? Why should a pastor have a car? எதுக்கு பாஸ்டருக்கு கார் வேண்டும்? Why should a pastor prosper? ஏன் பாஸ்டர் செழிப்பாக இருக்க வேண்டும்? Is he not seeking for God? அவர் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? Why should he have something? எதுக்கு அவருக்கு இதெல்லாம் வேணும்? What they don't understand ஆனால் ஒன்று அவர்கள் is விளங்கிக் that the கொள்ளவில்லை. mystery is that when you seek the kingdom of God, God adds everything else you are not seeking, he gives it to you. தேவனை தேடும் பொழுது, தேவனை மாத்திரம் தேடும் பொழுது தேவன் மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார் என்கிறதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. Hallelujah! ஹalleluya! Hallelujah! எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya! ஹalleluya! Today, இன்றைக்கு lift your hand and say, I want to follow the will of God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவ சித்தத்தை நான் விரும்புகிறேன். சொல்லுங்க, தேவ சித்தத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். Say, I want to follow the mysterious will of God. தேவனுடைய ரகசியமான சித்தத்தை பின்பற்ற விரும்புகிறேன். சொல்லுங்க, தேவனுடைய ரகசியமான சித்தத்தை பின்பற்ற விரும்புகிறேன். Lift your hand and say, I love the mysterious will of God. I love the ரெண்டு mysterious. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் இந்த ரகசியமான தேவ சித்தத்தை விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் இந்த ரகசியமான தேவ சித்தத்தை விரும்புகிறேன். Say, I will follow the mysterious will of God. தேவனுடைய ரகசியமான சித்தத்தை நான் பின்பற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ரகசியமான சித்தத்தை நான் பின்பற்றுவேன். And God will bless me every day. ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah! ஹalleluya! Stand on your feet, everybody. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். And let us pray. Close your eyes. கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Say this prayer if you are here and you want to give your life to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். Say this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Say, oh God. பரலோக பிதாவே, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. If you are here, you want to give இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதா சொல்லுங்க. your life to Jesus. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கற சொன்னார். Say this prayer. Say, Lord Jesus. இயேசு கிறிஸ்துவே. Jesus. சொல்லுங்க, இயேசுவே. Please forgive me for my sins. என் பாவங்களை எனக்கு மன்னியும். சொல்லுங்க, have mercy on me, Lord Jesus. ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, today I give my heart to you. இன்றைக்கு என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க, please wash away all my sins. தயவு செய்து எல்லா பாவங்களையும் கழுவி அருளும். சொல்லுங்க, from today இன்றில இருந்து சொல்லுங்க, I belong to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். From today I will follow Jesus Christ. இன்றிலிருந்து இயேசுவை மட்டுமே நான் பின்பற்றுவேன். சொல்லுங்க, please write my name in the book of life. தயவு செய்து ஜீவ புத்தகத்தில் என் பெயரை எழுதும். சொல்லுங்க, everybody lift your hand and say, I love you, Jesus Christ. I love you, Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Jesus. Amen. எல்லாருக்கும்